மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கேட்பாங்க, முகம் பார்த்து சிரிக்குதா, திரும்பிக்கிறானா, குப்புறுத்திக்கிறானா, இதெல்லாம் கேட்போம்ல. அதே போல் இந்த விதைச்சு அந்த பயிர் முதல் மாதத்தில் என்னெல்லாம் செய்யுது, அது எப்படி அதோட வளர்ச்சி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த தோட்டக்கலைங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு இதுங்க. நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த தோட்டக்கலை. இந்த முதல் மாதத்தில் அந்த பயிர் குழந்தை எப்படி வளருது அதை பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, வீட்டு தோட்ட நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. போன வார நிகழ்ச்சியில் நம்ம க்ரோ பேக்ஸ் போடுறத பற்றியும் விதைகள் விதைக்கிறத பற்றியும், அதாவது டைரக்ட் சோன் டிரான்ஸ்பிளான்டட் வெஜிடபிள்ஸ் பற்றியும் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஆடிப்பட்டத்தில், அதாவது இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்ய முடியும். இந்த சமயங்களில் வடகிழக்கு பருவமழை பெய்ய போகிற இடங்களில் வந்து இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் நல்லாவே சிறப்பாகவே நம்ம வந்து காய்கறி பயிர்களை வீட்டு மொட்டை மாடிகளை வளர்க்கலாம். அக்டோபரில் மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கொஞ்சம் பிரேக், அந்த வடகிழக்கு பருவமழை பெய்கிற இடங்களில் கொஞ்சம் பிரேக். ஸோ இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் நம்ம காய்கறி விதைகள் மொட்டை மாடி தோட்டங்களில் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். விதைகள் போட்டாச்சு. விதைகள் போட்டதுலேருந்து வந்து முதல் ஒரு மாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். விதைகள் போட்டோம், ரைட்டு. அதை வந்து எப்படி பராமரிக்கணும்? அடிக்கடி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா விதைகள் வந்து அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நம்ம மீடியமில் கோகோபீட் நிறைய போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தண்ணியை சேமித்து வச்சுக்கும். தொடர்ந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னாலும் விதைகள் அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செடிகளுக்கு அழுகல் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீசனில், இந்த ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் சீசனில் தொடர்ந்து இல்லாட்டாலும் விட்டு விட்டு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த சீசனில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனால் நம்ம ஊற்றுற தண்ணீரை தான் வந்து செடிகள் வந்து வளர வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அதனால் நம்ம வந்து பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றினோம்னா நல்ல செடிகள் நல்ல கிளம்பி நல்ல ஈல்டு நமக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த 4 மாதத்தில் வந்து நடுவில் மழை பெய்யறதுனால வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து தண்ணி தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் கருதினாலோ, அல்லது செடிகள் வந்து தண்ணி தேவை அப்படின்னு சொல்லி காலை பொழுதுகளில் வந்து இலைகள்லாம் வாடி கீழே தொங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தண்ணி பாய்ச்சணும். அடிக்கடி நம்ம வந்து மழை பெய்யும் போதும் சரி, இல்லை நம்மளும் சரி அடிக்கடி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ், இந்த முதல் 1 மாதம் அல்லது 1.5 மாதம் ஏற்படக்கூடிய இந்த கப்பும் களையுமா நிறைய இலைகள் வரக்கூடிய இந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்டண்டட் ஆகிடும். அதனால் இந்த 1 மாதம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஃபவுண்டேஷனில் வச்சு தான் நம்ம காய்கறி செடிகள் வந்து மேற்கொண்டு பூக்கிறதோ காய்க்கிறதோ நல்ல சிறப்பாக வளர்கிறதோ ஏற்படும். முதல் 1 மாதத்துக்கு எந்த காய்கறி பயிர்களையும், வெண்டைக்காயாக இருக்கட்டும், பீன்ஸாக இருக்கட்டும், இல்லை கொத்தவரைக்காயாக இருக்கட்டும், இல்லை கோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகல், புடல், பீர்க்கன் அந்த மாதிரியான கொடி வகை காய்கறிகளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பூக்காது. நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம், விதை போடுறோம், விதை போட்ட உடனே வந்து மடமடன்னு செடிகள் வளரும், உடனே ஒரு 15-20 நாளில் காய்க்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்ம தொடர்ந்து அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம். சில சமயம் வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ் புதுசாக நம்ம இப்போ தான் தொடங்கணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம போடுற வீட்டு காய்கறி தோட்டம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து ஆஹா இவ்வளோ நல்ல சீக்கிரமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கணும், ஒரு 20 நாள்லாம் காய்கறிலாம் எடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் நம்ம. அது தவறு. இயற்கையில் வந்து 1 மாதம் 30 நாள்லேருந்து 35 நாள், கொஞ்சம் 40 நாள் கூட ஆகலாம் சில இடங்களில். இந்த 35-40 நாளைக்குள்ளே தான் வந்து செடிகள் வெஜிடேட்டிவ் ஃபேஸில் இருந்து, அதாவது இலைகள் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலேருந்து பூக்கக்கூடிய நிலைமைக்கு, ஃப்ளவரிங் ஃபேஸுக்கு மாறும். ஸோ அதனால் இந்த 1 மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவையான அளவு தண்ணீரை விட்டு அந்த செடிகளை வந்து வளர வைக்கணும். முளைப்பதற்கு 3லேருந்து ஒரு 6 நாள் 7 நாள் ஆகலாம். முளைச்சதுலேருந்து ஒரு 15 நாள் 20 நாளைக்கு கொஞ்சம் லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெல்ல மெல்ல தான் செடிகள் வளரும். ஒரு வாரத்துக்கு ஒரு இலை விட்டால் அது ஒரு பெரிய விஷயம். ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் ஒரு 3-4 இலைகள் தான் விட்டுருக்கும். அந்த லேக் ஃபேஸை கடந்துருச்சுனாக்கா 25 நாள், அதில் 25லேருந்து 30 நாளை கடந்துருச்சு அப்படின்னாக்கா செடிகள் வந்து டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ், லாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது மடமடான செடிகள் வந்து இலைகள் பெருசாகவும் தண்டுகள் பருத்தும் வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிற நிலையில் வந்து சில பூச்சிகள் தாக்குதல் ஏற்படுத்தும். அந்த பூச்சிகள் பற்றி நம்ம வந்து தனியாக இன்னொரு எபிசோடில் பேச போகிறோம். ஆனாலும் இந்த ஸ்டேஜில் வந்து தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சி வந்து நம்ம ஏற்கனவே கடந்த சில எபிசோட்ஸில் பார்த்துருக்கோம். லீஃப் மைரர்னு சொல்லிட்டு அந்த இலையில் வந்து ஒரு பாம்பு மாதிரி ஒரு ஒரு டிசைன் போட்டுக்கிட்டு இருக்கும்.
அந்த லீஃப் மைனர் வந்து நிறைய இலைகளில் வந்து இந்த ஆரம்ப காலங்களில் வரும். அதை தடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து பொட்டானிக்கல்ஸ், அதாவது வேப்ப எண்ணெயோ அல்லது வேறு சில பொட்டானிக்கல்ஸ், அதாவது இயற்கை தாவரங்கள் மூலமாக கரைச்சி எடுக்கப்பட்ட பொட்டானிக்கல்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்துகிற விகிதாச்சாரமெல்லாம் வந்து நீங்கள் வலைதளத்துலையோ இல்லை தெரிஞ்ச ஒருத்தட்டையோ கேட்டுக்கணும். ஏன்னா அந்த விகிதாச்சாரத்தை வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணி நீங்கள் இத்தனை சதவிகிதத்துக்கு மேலே நீங்கள் அதை தெளிச்சிங்கனாக்கா அதுவே கூட செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு மாதம் 1.5 மாதம், அதாவது நட்டதுலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே எல்லா செடிகளும் வந்து நல்ல பெருசாக வளர்ந்துடும். ஒரு மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். இந்த 1.5 மாதம் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் மைல்ஸ்டோன், அதாவது எல்லா செடிகளும் வந்து இலைகள் விடக்கூடிய ஒரு மைல்ஸ்டோன் இருக்கும். சில காய்கறிகள், சில காய்கறி பயிர்கள், உதாரணத்துக்கு முள்ளங்கி அல்லது கீரை, இந்த மாதிரி காய்கறி பயிர்களில் வந்து கிட்டத்தட்ட அந்த 35-40 நாளில் வந்து அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு கூட வரும். நீங்கள் அங்கக முறைகள், தட் இஸ் ஆர்கானிக் முறைகளில் வந்து நீங்கள் வந்து செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த விதமான இடுபொருளும் வந்து இந்த சமயத்தில் இட முடியாது. நீங்கள் என்னவெல்லாம் நீங்கள் வந்து உரங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய மீடியமில் வந்து நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்களோ அதை வச்சு தான் செடிகள் வளரும். அப்படி ஆர்கானிக் முறைகள் நீங்கள் செடிகள் வளர்க்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். அதாவது இந்த 35-40 நாளுங்கிறது கூட ஒரு 5 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும். வேறஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் உரங்கள் போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து உங்களுக்கு உரங்களை பற்றின ஒரு ஐடியாவும் இருந்துட்டு நீங்கள் உபயோகிச்சிங்க அப்படின்னாக்கா அந்த டியூரேஷன், அந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸோட டியூரேஷன் வந்து கணிசமாக குறையும். ஒரு 30 நாளைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு நிறைய செடிகளில் வந்து வெண்டையாக இருக்கட்டும், கொத்தவரையாக இருக்கட்டும், இல்லை காராமணியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய முடிவு. அது இயற்கை முறைகளில் செய்கிறது சால சிறந்தது. இயற்கை முறைகளை செய்யும்போது கொஞ்சம் பொறுமை ரொம்ப ஜாஸ்தி அவசியம். ஒரு மாதத்தில் வந்து சில 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 செடிகள் வந்து கணிசமான அளவுக்கு வளராது, கூட ஒரு 10 நாள் ஆகலாம். அதே மாதிரி அது அறுவடைக்கும் வந்து தள்ளி போகும், வாழ்நாளும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும். 100 நாள் வர வேண்டிய பயிர் வந்து 110 நாள் வரும். ஸோ இயற்கை முறைகளில் செய்கிறவங்க இயற்கை முறைகளில் செய்யலாம். கெமிக்கல்ஸ் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த தருணத்தில், இந்த ஒரு மாதத்தில் எந்த கெமிக்கல்ஸும் உபயோகப்படுத்தாதீங்க. ஒரு மாதம் முடிஞ்சு கொஞ்சம் பூக்கிற பருவம் வரும்போது தான் நீங்கள் கெமிக்கல் உரங்களை உபயோகப்படுத்தலாம். அதாவது காம்ப்ளெக்ஸ் உரங்களை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், காம்ப்ளெக்ஸ் உரங்களை உபயோகப்படுத்துங்க. நேர் உரங்கள், ஸ்ட்ரெயிட் ஃபர்டிலைசர்ஸ், யூரியா, பொட்டாஷ், அந்த மாதிரியான உரங்களை வந்து தவிர்க்கலாம். ஏன்னா இதோடைய வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எவ்வளோ போடுறோம்னு தெரியாமல் நம்ம செடிகளுக்கு போட்டோம்னாக்கா ஒருவேளை நம்மளுடைய அளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து செடிகள் வந்து உடனடியாக கருகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வெஜிடேட்டிவ் ஃபேஸ், இந்த ஒரு மாதத்தை நீங்கள் வந்து நல்லபடியாக உங்கள் வீட்டு தோட்டத்தை வந்து கடக்க வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பூக்கும் பருவம் வந்த உடனே, பூக்கிற தருவாயில் வந்து உங்கள் செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நல்ல வீரியமான பூக்கள் பூத்து வீரியமான காய்கள், நல்ல பெரிய காய்களாக காய்ச்சிட்டு நீங்கள் வீட்டு தோட்டம் போட்டதுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பிகினர்ஸ், அதாவது வந்து இப்போ தான் நீங்கள் தொடங்குறீங்கன்னா சில சிரமங்களும் சில சந்தேகங்களும் நிறைய இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, வீட்டு காய்கறி தோட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா, 1 வருஷமாவோ 2 வருஷமாவோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நேரத்துக்கு வந்து அதை பற்றின ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். அந்த அனுபவத்தில் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்தந்த பருவத்தில் இந்த செடிகள் வந்து சரியான முறையில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அல்ல இந்தந்த பருவத்தில் இருக்க வேண்டிய இந்த செடிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். விஷயம் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரியாதவங்களுக்கு மனமும் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து பகிர்ந்துக்கிட்டிங்கனாக்கா எல்லாருமே வந்து ஒரு நல்ல முறையில் வந்து ஒரு வீட்டு காய்கறி தோட்டமோ வீட்டு தோட்டமோ ஒரு மாடி தோட்டமோ அமைச்சு எல்லாரும் பலன் பெறலாம். தட்டார பூச்சி தரையோரம் பறக்குது, தப்பாமல் மழை வரும். ஏங்க இப்படி எல்லாமும் ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்குறாங்கன்னா, ஆமாம் இருக்குது. தட்டார பூச்சி தரையோரம் பறக்குது, தப்பாமல் மழை வரும் அப்படின்னா இந்த டிராகன் ஃப்ளைன்னுட்டு இந்த தட்டார பூச்சிம்பாங்க. அது சர்ன்னு போய்கிட்டு இருக்கும். பிள்ளைங்கள்லாம் கூட அதோட வாலை பிடிச்சி அது கொஞ்சம் அப்படியே விளையாடுவாங்க. ஆனால் அதில் நூலை கட்டியெல்லாம் விளையாடினவங்கலாம் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க. அது மட்டும் செய்யக்கூடாது. அந்த தட்டார பூச்சி தரையோரம் பறக்குமா. அது பறந்துச்சுன்னா அது பேர் ஈசல் வந்தால் கூட சொல்லுவாங்க, ஈசல் பறக்குதுப்பா மழை வரும்னுட்டு. இதெல்லாம் அந்த காலத்தில் மழைக்கான அறிகுறிகள். அதை வச்சு ஒரு பழமொழியாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மழையாக வளம் நலம் நன்மை எல்லாம் பெருகி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.